ரவி நாங்க எப்படி ஜெயிப்போம் ஆனா ஒரு ஷீல்ட் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஏய் இப்ப பைசா ஒரு சும்மா இது நல்லா இருக்கே சும்மா வாட் போட்டாம காசு கொடுக்கல நமக்கு சேவிங்ஸ் பண்ண சேலரி நம்ம கட்டலாமா நம்ம முத்து வந்து அவங்களோட ஃப்ரெண்டு ஊரை காலி பண்ணிவிட்டு வெளியூருக்கு போகிறதுனால அவங்கக்கிட்ட இருந்த பொருளெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு செகண்ட்ஸில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் முத்து வந்து கட்டில் மட்டும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி செட் பண்ணுறாங்க. ஹால்லேயும் செட் பண்ணி வச்ச உடனே நம்ம ஸ்ருதி வந்து குடுகுடுன்னு ஒடியாந்து வந்து அந்த கட்டிலில் ஏறி குதிச்சுட்டு நல்லா இருக்குது இந்த கட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக சின்ன பிள்ளைங்கட்டா. இதை பார்த்த விஜயா வந்துட்டு பணக்கார பைத்தியமே இப்படிலாம் குதித்து ஆடிக்கிட்டு கிடக்குறா, இவளை எப்படி இது பண்ணுறது, நம்ம வந்திருக்கோம் பார்க்காம கூட ஆடிக்கிட்டு திரிகிறாளே அப்படின்னு நினச்சிட்டு அவங்க எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டை ரொம்ப பலமாக சொல்கிறாங்க. சொன்ன உடனே ரவி வந்துட்டு ஆமாம் இப்போதாம்மா வந்தோம், யாரும்மா கட்டில் வாங்கினது அப்படிங்க, அவன் முத்து தான் வாங்கி போட்டிருக்கேன் அப்படிங்க. நம்ம ஸ்ருதி சொல்கிறாங்க இந்த கட்டில் ரொம்ப வேல்யூ உள்ளது, நல்ல கட்டை இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டிலை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மனோஜும் நம்ம ரோகிணியும் வீட்டுக்கு வர்றாங்க. வந்தவுடனே இது சும்மா லோக்கல் கட்டில் இது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க நீங்கள் என்ன கடை வச்சுருக்கீங்களா இல்லையா, இது பர்மா விட்டு நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் தொழிலதிபர்னு வெளியில் சொல்லிக்காதீங்க, அது ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லியா ரோகிணி சொல்கிறாங்க. என்ன ஸ்ருதி சொல்கிறீங்க, இவர் வந்து அதை பற்றிலாம் அவருக்கு தெரியாது, இவர் வந்து சும்மா நம்ம ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அந்த மாதிரி தானே கடை வச்சுருக்குறாங்க, இது எப்படி தெரியும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ரோகிணி சொல்கிறாங்க. அதுக்கு முத்து வந்துட்டு அப்போ வேகாத குக்கரு நீ வாயை மூடிட்டு தானே இருக்கணும், தெரியாத விஷயத்த எதுக்கு மூக்க நுழைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பழமொழியை சொல்கிறாங்க முத்து. சொன்ன உடனே ரோகிணி வந்து நீங்கள் ஒன்றும் பேசாதீங்க, நான் ஸ்ருதிக்கிட்ட தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து ஸ்ருதி சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும்டா முத்து, இது நல்ல கட்டிலாக தான் இருக்கும், ஏன்னா அவங்க வீட்டிலருந்தே இவ்வளவு பெரிய கட்டில் தான் இருக்குது, இவளுக்கு தெரியாத விஷயம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதியை பெருமையாக பேசுகிறார் ரவி. உடனேவும் சரின்னு சொல்லி நம்ம முத்து வந்து கேட்டுக்கிறாங்க. எனக்கு தெரியும் பழகுறல், நீ இவ்வளோ வருஷமாக கழித்து இப்போ என்னை இந்த மாதிரி சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிடுறாங்க. சொல்லி முடித்தவுடனே ரவி வந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம் அப்படிங்க, எங்கள் கம்பெனி மூலிமா ஒரு ஈவெண்ட்டு நடத்துகிறாங்க, அந்த ஈவெண்ட்டில் கப்புள்ஸ்லாம் கலந்துக்கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கலந்துக்கிறணும் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ரோகிணியும் மனோஜும் சேர்ந்துக்கிட்டு என்னது கப்புள்ஸ் கலந்துக்கணும், அப்போ நாங்கள் தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெட் வெயிட்டாக சொல்கிறாங்க. சொன்ன உடனேவோ ஸ்ருதி கேட்காங்க, என்ன ரோகிணி உங்கள் ஹஸ்பண்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆமாம் அவன் கான்ஃபிடென்ட்டாக தான் சொல்லுவான், கரெக்டாக தானே சொல்கிறேன், எங்கள் கப்புள் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயாவும் ஊடால மூக்க நுழைக்கிறாங்க. நுழைச்ச உடனேவோ அப்படியா இருக்கிறதுலே அவங்க கப்புள் தான் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லியும் மனோஜ் சொல்கிறாங்க. ஆமாம் இருக்கிறதுலே எங்கள் கப்புள் தான் வின் பண்ணோம், அது இந்த வீட்டிலையே பார்த்தாலே தெரியும், நாங்கள் தான் வின் நாங்கள் எங்கள் கப்புள் தான் நல்லாயிருக்கோம், அதை போக ரவியும் ஸ்ருதியும் வேணால் இருக்கோம், அவங்களாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா உடனே முத்துக்கு கோவம் வந்துடுது. ஆமாண்டா துட்டை தூக்கிட்டு ஓடி போனவன் நீலாம் நல்ல இது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேசுகிறாங்க. இவங்க ரெண்டு பேசினோடனே சண்டை வந்துடுது. உடனே ரவி வந்துட்டு டேய் இதெல்லாம் நிப்பாட்டுங்கடா, இதில் வின் பண்ணுறவங்களுக்கு 1,00,000 ரூபா ப்ரைஸ் மணி இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னது 1,00,000மா அப்படின்னு சொல்லியும் சொன்ன உடனே முத்து வந்து அப்பாப்பா கொடுப்பா நான் பார்த்து தரேன் அப்படிங்க. மீனா வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஆமாங்க 1,00,000 ரூபா இருந்தால் போட்டிருக்காருங்க அப்படிங்க. ஆமாம் மீனா, நம்மளும் இந்த லோடுக்கு போயிட்டு நானும் ஆஃபர் போயிட்டு நீயும் பூ விற்றுட்டு இந்தாந்தானு வாங்கி நம்ம செலவு பண்ணி இது பண்ணுறதுக்கு இது வின் பண்ணோம்னா 1,00,000 ரூபா வரும், உடனே நம்ம ரூம் கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்லி ஆமாங்க நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் வாங்க நம்ம சேரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு என்ன மீனா உங்களுக்கு பயமாக இருக்குதா, இதில் போய் வின் பண்ணிவிடுவோமா என்னன்னு பயமாக இருக்குதா, இல்லை தோற்றுருவேன்னு நீங்கள் பயப்படுறீங்களா, எங்களை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் கான்ஃபிடெண்ட்டாக நாங்கள் இதில் வின் பண்ணிவிடுவோம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம ரோகிணியும் மனோஜும் சொல்கிறாங்க. ஏன்னா அதில் கேள்வியெல்லாம் பயங்கரமாக கேட்பாங்க. அதுக்கெல்லாம் ஆன்சர் நாங்கள் சொல்லிவிடுவோம். இவர் 4 டிகிரி படிச்சிருக்காரு, எனக்கும் நிறையா விஷயம் தெரியும், அதனால் நாங்களாம் ஆன்சர் பண்ணிவிடுவோம், ஆனால் உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் ரோகிணி சொன்னதை பார்த்தோன்னே மீனா வந்துட்டு இல்லை நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம், நீங்கள் வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவும் முத்துவும் கிளம்புறாங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாங்க, நீங்கள் தான்டா வின் பண்ணுவீங்க, நீங்கள் போங்க, நீங்கள் தான் வின் பண்ணிவிட்டு வருவீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. விஜயா வந்துட்டு அவர் கிடக்குறாருமா விடுமா, நீ தாம்மா வின் பண்ணுவ, நான் சொல்லி கொடுக்குறேன் பாரு, இந்த மாதிரிலாம் செய்ய அந்த மாதிரி செய்யின்னு சொல்லிட்டு அவங்க 2-3 டிப்ஸு கொடுக்குறாங்க. ரோகிணி வந்துட்டு அதெல்லாம் விடுங்க ஆண்டி, நாங்கள் வின் பண்ணிவிடுவோம், எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க.